ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மேடம் கால் பண்ணி குமார் தைமா டைலர் கடி பக்கத்தில் ஒரு கடை ஒன்று இருக்கான், அங்கே போய்ட்டு எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னாங்க. சரி போய்ட்டு ஃபோன் பண்ணுவோம். காசு 10 தினார் கொடுத்துருக்காங்க. என்ன வாங்கினா சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. போய்ட்டு ஃபோன் பண்ணிவிட்டு அப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது ஜமையா போய் தயிரும் அதாவது ரிப்பன் ரோப் 2 வாங்கினு வா அப்படின்னாங்க. அப்படியே வரும்போது வாங்கினு வந்துடலாம். இன்றைக்கி ஸ்கூல் இல்லை, அதால் தான் லேட்டாக எழுந்திரிச்சின்னு. இல்லைன்னா காலையில் 7 மணிக்கு எழுந்திரிக்கிற மாதிரி இருக்கும். முருகன் கும்பிட்டு நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுவோம் வண்டி. முருகா, இப்போ வண்டிக்கு பெட்ரோல் வர கம்மியாக இருக்குது. பெட்ரோலும் வர போய் போடணும். ஃபஸ்ட்டு இந்த பொருள்லாம் வாங்கின்னு வருவோம். شوفها في غيرها هذه سودة صح؟ مو مكتوب عليها يا اخي، يمكن بالانجليزي مكتوب. عطني كرتون لما اشوف انا. هذه صغيرة. كاترينا مكتوب عليها كاترينا. نص ربع في ربع في ربع. வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3 பொருள் கேட்டாங்க மேடம், ஆனால் அது 2 பொருள் தான் கிடச்சிச்சு. இது வந்து 1 தினார் நம்பூர் காசுக்கு 280 ரூபா. அப்படியே போகிற வழியில் மேலே போய் அந்த லெபன் ரோப் இது 2 வாங்கினா அப்படியே போகலாம் வீட்டுக்கு. லெபன் தயிர் தான் அவங்க கடைக்கு வந்திருக்கேன். லிபன் ரோப் வாங்கின்னு வந்துட்டேன். 2 தினார் 228 ஃபில்ஸ். நம்பூர் காசுக்கு 625 ரூபா. எதுமாதிரி லிஃப்ட்டில் வச்சுட்டு ஃபோட்டோ பிடிச்சி மேடத்துக்கு அனுப்பிடுவோம். மேடம் 2 ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. போய் கடையில் வாங்கினார் சொல்லி ஃபோன் பண்ணல, அப்படியே ஃபோட்டோ மட்டும் அனுப்பியிருக்காங்க. ஃபோட்டோ அனுப்புனாலே அது வாங்கினார் சொல்கிறாங்க தான் அர்த்தம். வாங்கினார்லாம். ஒன்று இந்த கீரி சீஸ், இன்னொன்று வந்து மைதா மாவுன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க, போய் வாங்கின்னு வரும். அந்த கீரி சீஸ் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கிடச்சிச்சு அல்மராய். அப்புறம் ஃபோட்டோ வச்சு அனுப்புனே இதை வாங்கின்னு வந்துட்டாங்க. இந்த 2 பொருள் இந்தூர் காசுக்கு 2 தினார் 615 ஃபில்ஸ். நம்பூர் காசுக்கு 734 ரூபா. என்ன பண்ணுறது, எதுன்னு பார்ப்போம்ல. மேடம் கால் பண்ணி லிஃப்ட்டில் ஐபேட் வச்சுக்கிறேன் பாரு குமார், எடுத்துன்னு போய் ஓனரோட ஃப்ரெண்டு கடையில் கொடுத்துட்டு வா, பாபாவோட ஃப்ரெண்டு கடை அப்படின்னாங்க. ஐபேட் இருக்குதுன்னு நிலமை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதை எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரணும். அப்புறம் ரெடி பண்ணி வச்சானா வாங்கிட்டு வரணும். பணம் இருக்குது, எல்லாம் வேஸ்ட்டாக போகுது. இது ரெடி பண்ணாஇருந்தாலும் ஒரே நாளில் ரிப்பேர் பண்ணுறாங்க பசங்க. அந்த ஐபேடு கடையில் கொடுத்துட்டு வரும்போது பக்கத்தில் வந்து பானிபூரி எடுத்துருந்தாங்க. சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வாங்கினேன். அது வந்து லூஸ் தினார்னால் நம்பூர் காசுக்கு 140 ரூபா சம்திங் வரும். அதில் எத்தனை பூரி இருக்குதுன்னு பாருங்க, 2 4 7 பூரி தான். இந்த 7 பூரி 140 ரூபா. அதுக்கு ஒரு கார சட்னி, ஒரு புளிப்பு சட்னி, அந்த தண்ணி, அப்புறம் மசாலா போட்டுக்கும் லைட்டாக. நெக்ஸ்ட் அந்த உருளைக்கிழங்கு, லைட்டாக புளி, லைட்டாக காரம், அப்புறம் இந்த ரசம். ரசம் எதுன்னு தெரியல. ஆயிரம் இருந்தாலும் நம்ம ஊரில் சாப்பிட்ற பானிபூரி மாரி வராது. இன்னொரு பூரி.
இது ஒரு அளவுக்கு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். இன்னும் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. கரும்பு ஜூஸு, அப்புறம் சிக்கன் ரோலு, பக்கோடா, அப்புறம் ப்ரெட்டில் வச்சு எது ஏதோ வச்சுருந்தாங்க. அப்புறம் மசாலா பூரி, தயிர் பூரி, எக்கச்சக்கமாக இருந்துச்சு. சரி பானிபூரி மட்டும் வாங்கிட்டு வந்தேன். காசு இல்லை. இந்த லூஸ் தினாரோட நேற்று ஒரு தினார் கொடுத்தாங்க. நல்லா பீச்சுக்கு போகும்போது அந்த காசில் தான் வாங்கினேன். டைம் 11:30 மணி ஆகுது. இப்போ தான் ரூமுக்கு வந்தேன். எத்தனை மணிக்கு போனேன்னா மணி ஒரு 7 மணிக்கு போனேன்னு நினைக்கிறேன். 7, 7:30 இருக்கும். அந்த டைமுக்கு போய் இப்போ தான் வரேன். ஏன்னா வெளியவே சுற்றின்னு இருந்தேன். இங்கேருந்து இட்டுன்னு போய் பசங்களை விட்டுட்டு அப்புறம் பெரிய பையனிட்டு நான் ஒரு இடத்துக்கு போய் அப்புறம் பெட்ரோல் போய் அலைஞ்சி போட்டுக்கின்னு சரியான வேலை. இதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்ணும். சாப்பிட்டு இதுக்கப்புறம் தான் வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு தூங்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.